ஹாய் ஹலோ வெல்கம் டு தடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹே ஜவானி ஹே திவானி ஹிந்தி படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய ஹீரோயின் தீபிகா படுகோனே. இவங்க நைனாவா நடிச்சிருக்கிறாங்க. இவங்க ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஸோ படிப்புன்னு சோசியல் லைஃப்பை லாக் ஆகுறாங்க. அப்போ தான் அவங்களுடைய ஸ்கூலில் படித்த ஒரு ஃப்ரெண்டு ஆதித்யை பார்க்குறாங்க ஒரு கடையில். அப்போ தீபிகா படுகோன் தன்னுடைய லைஃப்பை எவ்வளவு மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரியுது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லோரும் ஹிமாலயாஸுக்கு ஹாக்கிங் போக பிளான் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு குரூப்பாக தான் போகிறாங்க. அங்கே தான் தீபிகா படுகோனே அவங்களுடைய கிளாஸ்மேட்ஸ் பன்னி அண்ட் அவியை பார்க்குறாங்க. தீபிகா அண்ட் பன்னி ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. இந்த ட்ரிப்பில் பன்னிக்கு ஊரை சுற்றி பார்க்குறது ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸ்லோவாக தீபிகா பன்னியை லவ் பண்ணுறாங்க. பட் எங்கே அவங்களுடைய ஃப்யூச்சரில் தடையாக இருக்க போகிறோம் அப்படின்னு அவங்களுடைய ஃபீலிங்ஸை மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, அதிதிக்கு அவியாவை பிடிச்சிருக்கு. பட் பன்னி அண்டு நைனா அதை கண்டுக்காமல் விட்டுறாங்க. அப்போ தான் அபி பன்னிக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு போக போகிற ஜெர்னலிசம் படிக்கிறதுக்குன்னு சொன்னதுக்கப்புறம் நைனா தன்னுடைய ஃபீலிங்ஸை அப்படியே மறைச்சிட்றாங்க. இப்போது கொஞ்சம் வருஷம் ஓடிடுது. இப்போது நைனா படித்து முடித்து ஒரு கிளினிக்கில் வேலை பார்த்துட்டு வர்றாங்க. அப்போ தான் அதிதியோட கல்யாணத்துக்கு போகிறப்ப பன்னியை பார்த்து அவங்களுடைய லவ் ஃபீலிங் மறுபடியும் வருது. அப்போ தான் அவங்களுக்கு பன்னி ஒரு பெரிய யூஎஸ் சேனலுக்கு ட்ராவல் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரிய வருது. ஆனாலும் அவிக்கு பன்னி மேலே செம கோபம். ஏன்னா இவ்வளவு வருஷத்தில் ஒரு கால் கூட அவர் எடுக்கலை. இதுக்கு நடுவில் நைனா அண்ட் பன்னியோட லவ் ஸ்டோரி தொடருது. அதே டைமில் அதிதி என்னதான் வேற ஒரு இன்ஜினியராக கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அதிதி அவி மேலே வச்சிருக்கிற ஃபீலிங் இன்னமும் போகலைங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டாக போகும்போது நைனா அண்ட் பன்னிக்கு செமையாக ஆர்கியூமெண்ட் ஓடுது. ஆனாலும் இன்னுமே அவங்க க்ளோஸாக தான் ஆகுறாங்க. கடைசியில் பன்னிக்கு பெரிய ஆஃபர் வந்தாலும் நைனாவை விட்டுட்டு தன்னந்தனியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஆஃபரை விட்டுட்டு நைனாவோட வந்து சேர்றாரு. இதுதான் இந்த படத்தினுடைய கதையாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது கொஞ்சம் கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்தாலும் பட் ரொம்ப டீசெண்டான படமாக தான் இருந்தது. சீரியஸாக இந்த படத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் அழகாகவும் கதையை ரொம்ப நேர்த்தியாக எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு இயக்குனர். இவங்களுடைய டோட்டல் கெமிஸ்ட்ரி எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக ஒர்க்காக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு நல்ல படம் மற்றும் மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தில் பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். ஒரு மிக மிக டீசெண்டான லவ் ஸ்டோரியாக இருக்கும் இந்த திரைப்படம். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.